friends, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 7-day onion juice challenge தான் பார்க்க போறேன். So 7 days கண்டினியூஸா நான் என்னோட ஹேர்ல onion juice அப்ளை பண்ண போறேன். இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். So இந்த வீடியோட எண்ட்ல பார்த்தனா எனக்கு கிடைச்ச பாசிட்டிவ் ரிசல்ட்ஸும் ப்ளஸ் இதோட நெகட்டிவ் ரிசல்ட்ஸும் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்றேன். So கண்டிப்பா இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. தலையில அப்ளை பண்ணும்போது இந்த ஆனியனோட பல்ப் யூஸ் பண்ணல, ஆனியனோட ஜூஸ் மட்டும் தான் எடுத்திருக்கு. ஸோ இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட பல்ப் கிடைக்கும்ல, அது வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ இன்னைக்கு தான் என்னோட தலையில அப்ளை பண்ற ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு இதை அப்ளை பண்ணிட்டு நான் எது வச்சு வாஷ் பண்ண போறேன்னா நேச்சுரல் ஹேர் ஷாம்பு வச்சு தான் வாஷ் பண்றேன். ஏன்னா 7 days கண்டினியூஸா நம்ம வந்து மார்க்கெட்ல அவைலபிளான ஷாம்பு கண்டிஷனர் எல்லாம் யூஸ் பண்ணா ஹேர் வந்து நல்லா டேமேஜ் ஆகும். அதனாலே வந்துட்டு டெய்லி யூஸ் பண்றதுனால நான் நேச்சுரல் ஷாம்பு தான் யூஸ் பண்றேன். அதுவும் நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண செம்பருத்தி தாலி. என்னோட வீடியோஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கு தெரியும் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னு. நீங்க புதுசா இந்த வீடியோ பார்க்குறேன்னா அதோட லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன், அது பாருங்க. அதில் நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் செகண்ட் டே அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு செகண்ட் டே பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாள் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியல. இன்னைக்கு வந்து நம்ம டே 2 தான். இன்னைக்கு நான் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ரூட்டில் தான் நான் அப்ளை பண்ணுறேன், ஃபுல் ஹேரில் அப்ளை பண்ணல. ஸோ நல்லாவே ரூட்டில் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். தேர்ட் டே 4th டே எல்லாமே நான் இதே மாதிரி கண்டினியூஸாக தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நேச்சுரல் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து டேரெக்டாக 5th டேயோட வீடியோ கிளிப் காட்டுறேன், பிகாஸ் இந்த வீடியோ ரொம்ப லெங்க் ஆகிடக்கூடாது அதனால. ஸோ இன்னைக்கு தான் நம்ம டே 5 ஆனியன் ஜூஸ் சேலஞ்சோட டே 5 இன்னைக்கு தான். ஸோ இவ்வளோ டேஸ் பண்ணதோட ரிசல்ட் சொன்னீங்கன்னா எனக்கு நியூ ஹேர் வந்தது மாதிரியெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ முன்னாடி வந்துட்டு எனக்கு நான் இப்போ காட்டுறேன், இவ்வளோண்டு ஹேர் ஃபால் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேயில் நான் காம் பண்ணும்போது இவ்வளோ ஹேர் ஃபால் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரொம்ப ஃபுல்லாக போயிடுச்சு அப்படி சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த ஆனியன் ஜூஸோட. ஸோ இன்னும் 2 நாள் இருக்குல்ல, சாரி 3 நாள், இன்றைக்கி 5, 6, 7 3 நாள் இருக்குது. ஸோ இன்றைக்கே நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது முன்னாடி மட்டும் இல்லை, நம்ம ஃபுல்லு பின்னாடியும் காது கீழே எல்லாமே நம்ம ரூட் இந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கே ஃபுல்லாகவே இதை அப்ளை பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இதோட ரிசல்ட் தெரியும். இது வந்து நம்ம ஜஸ்ட்டு சும்மா ரேண்டமாக இடத்துல கொடுக்கக்கூடாது. நான் எப்போது சொல்கிற மாதிரி பின்னாடி பண்ணணும், காதுக்கு கீழே இருக்கிற இடம் அதெல்லாம் மிஸ் பண்ணுற இடம் தான். ஸோ அங்கே எல்லாமே கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நம்மளுக்கு முன்னாடியெல்லாம் ஃபோர்ஹெட் இருக்குது, சில பேருக்கு வந்து இந்த முடி வந்து குட்டி இந்த மாதிரி பேச்சஸ் மாதிரி இருக்கும், அங்கேயெல்லாம் போட்டால் அப்ளை ஆகுமான்னு. ஆக்சுவலி எனக்கும் வந்து முன்னாடி இங்கே வந்து ரொம்ப ஹேர் கம்மி தான். ஸோ இங்கே வந்து நானும் வந்துட்டு நிறைய அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஹேர் க்ரோ ஆகுற மாதிரி ஒன்றுமே தெரியல. மேபி இந்த கொஞ்சம் டேஸில் வந்து ரிசல்ட் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி தான் ஃபைனல் டே 7th டே. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தேன்னா என்னோட ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு வந்து ஹேர் க்ரோத்து இது வரைக்கும் எனக்கு ஹேர் க்ரோ ஆகிற மாதிரி தெரியல. லெங்க்த்தும் சேம் தான், லெங்க்த்தும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகலை. ஆனால் வந்துட்டு நம்ம ஸ்கேல்பில் வந்து லைட்டாக ஒரு இச்சிங் ஃபீலிங்கு, இல்லை எனக்கு குட்டி டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், எனக்கு ரொம்ப டேண்ட்ரஃப் இல்லை, லைட்டாக ஒரு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது அப்ளை பண்ணனாலே தெரியல, அது அப்படியே வந்துட்டு அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் எல்லாமே அப்படி போயிடுச்சு, அது ஸ்டாப் ஆகிடுச்சு அந்த டேண்ட்ரஃப் வருது. ஸோ இன்றைக்கி வந்து ஃபைனல் டே. ஸோ இன்றைக்கி அப்ளை பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங் வந்து இன்றைக்கி தான் நான் வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறேன். நான் இவ்வளோ டேஸும் சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு தாலி தான், செம்பருத்தி தாலி வச்சு தான் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன், இல்லை ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் நான் வந்துட்டு ஷாம்பு கண்டிஷ்னர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்துல இங்கே வந்து எனக்கு ஸ்பெஷலாக ஹேர் க்ரோ ஆகுற மாதிரி எல்லாம் இது வரைக்கும் தெரியல. மேபி இது கண்டினியூஸ் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 7th டே பார்த்துருக்கேன் நீங்கள். ஸோ 7th டே வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் நல்லாவே வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ரொம்ப லேட் ஆயிடுச்சுனால தான் இந்த இருட்டாக இருக்குது. பட் இன்றைக்கி வீடியோ போட்டு தான் ஆகணும், அதனால தான் போடுறேன். ஸோ 7th டேலும் பார்த்தனா எனக்கு 7 டே கண்டினியூஸ் யூஸ் பண்ணும்போது ஹேர் லாஸ் வந்து ரொம்ப கம்மியான மாதிரி தெரியுது. பிகாஸ் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவும் எனக்கு நிறைய ஹேர் கொட்டிகிட்டே இருக்குது. பட் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ஃபால் கொஞ்சம் கம்மியாகிடுது. அது மட்டும் இல்லை, ஹேர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல்சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேலே டேண்ட்ரஃப்
டேண்ட்ரஃப் லைட்டாக வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ஒயிட் பேச்சஸ். பட் அதெல்லாமே வந்துட்டு ஸ்டாப் ஆன மாதிரி அது அப்படியே போயிடுச்சு அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ ஸ்கேல்ப்பு வந்து நல்லாவே க்ளீன் ஆகிட்டு, ஹேர் வந்து ஹேர் லாஸ் கம்மியாகிட்டேன். ஹேர் க்ரோத் எனக்கு இன்னும் இது வரைக்கும் ஹேர் க்ரோத் எல்லாம் வரல. பட் நான் கண்டினியூஸ் இது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி 1 month சேலஞ்ச் மாதிரி போனோன்னா நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்காக போடுறேன். அப்படின்னா ஹேர் க்ரோ ஆகுமா இல்லையான்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட நெகட்டிவ்ஸை பற்றி சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா இதோட ஸ்மெல்லை நான் ஸ்டார்டிங் டேஸில் எல்லாமே வந்தால் நேச்சுரல் ஷாம்பு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்போ கூட அந்த ஸ்மெல்லு அவ்வளோ போகல. பட் இந்த லாஸ்ட் இப்போ 7th டே நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணது வந்து நார்மல் ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷனர்னால தான். அதனால் கொஞ்சம் பரவாயில்ல அதோட ஸ்மெல் வருது. பட் பேலன்ஸ்டு டேயில் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி வெங்காய பஜ்ஜி எல்லாம் இருக்கும்ல, அது சாப்பிடும்போது ஒரு ஸ்மெல் வரும். அதே மாதிரி ஸ்மெல்லு தலையிலிருந்தே வரும். ஸோ நம்ம பக்கத்தில் எல்லாம் யாருக்குமே இருக்க முடியாது. ஸோ ஒரே ஒரு நெகட்டிவ் அதுதான். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் அதுதான். நெக்ஸ்ட்டு என்னென்னா நெக்ஸ்ட்டு இது பண்ணும்போது கண்ணு சென்சிட்டிவ் கண்ணாக இருந்தால் வந்து கொஞ்சம் லைட்டாக எரியுதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் கண் தான். ஸோ இது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருக்கும்போது கண்ணில் வந்து லைட்டாக எரியிற மாதிரி ஃபீல் ஆகும். அது ரொம்ப சென்சேஷனலாக இருக்காது. நெக்ஸ்ட் என்னென்னா இது கொஞ்சம் வெட்டானனால உங்களுக்கு தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் இது கொஞ்சம் கூட ட்ரை ஆனால் இங்கெல்லாம் பார்த்தேன்னா எனக்கு வந்து ஹேர் ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு. ஆனால் அந்த பிளாக்னஸ் கொஞ்சம் லைட்டாக கம்மியான மாதிரி தெரியுது. ஸோ நானே வந்துட்டு பார்த்தேன் இது மாதிரி இந்த அப்ளை பண்ணுற சைடு எஃபெக்ட்ஸாக இல்லையா அதை நான் பார்த்தேன். பட் வந்து சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லலாம், மேபி ஜெனட்டிக்ஸும் கூட சொல்லலாம். சில பேருக்கு வந்துட்டு தலையில் ஆனியன் ஜூஸ் அப்ளை பண்ணும்போது ஒயிட் ஹேர் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு வந்து ஒயிட் ஹேர் எல்லாம் வரல. பட் ஆனால் பிளாக்னஸ் இன்னும் கொஞ்சம் கூட இந்த ஹேர் ட்ரை ஆகும்போது கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக தெரியும். எனக்கு மட்டும்தான், ஐ மீன் வேறு யூஸ் பண்ணுறவருக்கெல்லாம் தெரியுமா இல்லைன்னு தெரியல. எனக்கு ஆனால் இங்கே வந்து லைட்டாக பிளாக்னஸ் கம்மியான மாதிரி தெரியுது. ஸோ அப்போ தான் நான் படித்தேன் இந்த ஆனியன் ஜூஸ் வந்துட்டு 7 days இப்போ நான் கண்டினியூஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன்ல, அந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாது. நீங்கள் அப்ளை பண்ணுறேன்னா வீக்லி 1 or 2 ஒரு வீக்கில் ஒரு வாரத்தில் 1 time இல்லைன்னா 2 time தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். கண்டினியூஸாக ஆனியன் ஜூஸ் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அப்ளை பண்ணிட்டு இருந்தால் சில பேருக்கு, நான் எல்லாரை பற்றி சொல்லலை, சில பேருக்கு வந்துட்டு இந்த ஹேர் கலர் வந்து கொஞ்சம் கிரே கலர், கொஞ்சம் செம்பட்டு முடின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி முடி ஆகிறதுக்கும் கொஞ்சம் ஒயிட் ஹேர் வர்றதுக்கும் சில பேருக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்மெல்லோட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் ஆல்சோ தலையிலே ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தேன்னா உங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 15 to 20 minutesக்கு அப்புறம் இதை நல்லாவே வாஷ் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.